நீங்கள் ஏஜென்சியில் ஃபாலோ பண்ணுற எஸ்ஓபிஎஸ் பற்றி சொல்ல முடியுமா? எஸ்ஓபினா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்தால் என்ன வெல்கம் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி ஒரு இதை ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் மேக் பண்ணுறாங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி உங்கள் ஆடியன்ஸ் சொல்லணும்னா, என்னோட பேர் சுதன். கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து அவுட்கம் ஃபர்ஸ்ட் மெத்தடுன்னு தான் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் பேஸ் பண்ணி கடைசியாக இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அவங்க என்ன ரிசல்ட்டை எதிர்பார்ப்பாங்க, ஸோ அதுலேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் நம்ம பண்ணுவோம். நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் கிளைண்ட் கிட்ட அப்படின்னா உங்களோட ஏஜென்சியில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று ரெண்டு இருந்தால் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு பிஸ்னஸ்னாலே பிரச்சனைகள் நிறைய வரும், இட்ஸ் காமன். பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோனாலே அதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்துருக்கு இப்படிலாம் நடக்குன்னு. முக்கியமாக வந்து ப்ரோ இங்கே எனக்கு பிரச்சனை என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை ஈஸியாக புரிய வச்சிடலாம். ஆனால் அவங்களோட ஸோ வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம யாரை கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா சுதன் பிரதரை தான் கூப்பிட்ருக்கோம். ஸோ இவங்க வந்து கோப்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி வந்து நம்ம தேனியில் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்க கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குளோபலாக நிறைய கிளைண்ட்ஸோடய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் எட்டெக் கம்பெனிஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரதரை வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்களை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஒன்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் இவங்களோட அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணும்போது இவங்க எல்லாரும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பர்த்டே கொண்டாடுவோம் இல்லையா, இவங்க வந்து பர்த்டே வந்து ரீச்சிங் தி அன்ரீச்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நான் அதை பார்த்தோன்னே ஓகே அவருக்கு மெசேஜ் போடலாம், பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அவருக்கு மெசேஜ் போட்டேன். ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எடுத்தோடனே ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அவர் இன்றைக்கி நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ சுதன் பிரதர், வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்யூ ப்ரோ. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் யுவர் பாட்காஸ்ட் மெயின்லி. ஓகே. ஸோ உங்களையும் நானும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நானும் ரொம்ப நாளாக செக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்றனால ஸோ இது ரிலவெண்ட்டான நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் உங்களோட ஒர்க் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீங்கள் டெக்ஸ்ட் போட்டுனே ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கோயம்புத்தூரில் எனக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி உங்கள் ஆடியன்ஸ் சொல்லணும்னா, என்னோட பேர் சுதன். அண்ட் கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். மெயின்லி நாங்கள் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் பிராண்ட்ஸ், எட்டெக் பிராண்ட்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பேசிக்காக என்னோட பர்சனலாக என்னோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும்னா, நான் பட்டிவீரன்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு Tier 3 சிட்டியில் தான் நான் பிறந்த ஊர். அண்ட் படித்தது அண்ட் வளர்ந்தது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேனி. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு Tier 3 சிட்டி தான். ஸோ அங்கே தான் வந்து ஆரம்பிச்சது எல்லாமே. அங்கே தான் இப்போ நம்மளோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் லொக்கேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட டீமில் இப்போ ஒரு 13+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 85+ கிளைண்ட்ஸோட அக்ராஸ் குளோபல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக. அண்ட் கோப் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிஸ்னஸ்லையும் இன்வால்வ் ஆகிருக்கும். பட் மெயினாக பண்ணிட்டு இருக்கிறது கோப் அப்படின்ற என்னோட ஏஜென்சி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. அண்ட் நீங்கள் வந்து 500 rupeesல ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சீரீஸை கவர் பண்ணியிருந்தீங்க, அதை நான் பார்த்துருந்தேன். ஸோ எப்படி நீங்கள் 500 rupeesல ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் இப்படி ஒரு கம்பெனி க்ரோ பண்ணீங்கன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாக அரௌண்ட் ஒரு 3.5 years பேக் நான் இந்த ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். 500 rupees to million அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 500 ரூபாயில் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது அதுதான் பிளான் என்கிட்ட இல்லை. ஆனால் பேசிக்காக ஒரு நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டேன். என்னோட கிட்டத்தட்ட எனக்கு இந்த லாக்டவுனில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும்னு தெரிய வந்து விஐபி கேமிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் போனீங்கன்னா அது ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்ச சேனல். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அப்போ தான் மொதல் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் நான் மணி மேக் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஷிப்பிங், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அது இதுன்னு நிறைய இதை ட்ரை பண்ணி நிறைய இதில் ஃபெயிலியர், ஈவன் ஸ்டாக் ட்ரேடிங்கில் கூட நிறையா ட்ரை பண்ணி அதுலேயுமே லாஸ் ஆகி எண்டில் ஏதாவது ஒன்று ப்ராப்பராக பண்ணணும், மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்மளால் க்ரோ ஆக முடியும்னு கண்டுபிடிச்சக்கப்புறம் அப்போ தெரிய வந்தது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ எப்பவுமே சொல்லுவேன், ராகுல் எம் அவர் சேனல் பார்த்துருப்பேன். ஆக்சுவலி அவர் கூட இப்போ ரீசெண்டாக தான் கனெக்ட் ஆனோம் நாங்கள். அவர் மூலமாக தான் முதல் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து தெரிய வருது. அடுத்து அதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணுறேன். என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்போ ஒன்றும் பெருசாக பண்ணல, சும்மா தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸில் இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட வந்து அப்ரசன்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணுறது, ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணுறது,
பண்ணுறது, சின்ன சின்ன ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். அடுத்துதான் சரி நம்ம ஒரு சின்ன ஏஜென்சி மாதிரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பார்த்தா நான் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் தான் அது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அதை ஒரு டாக்குமெண்ட் மாதிரி சீரிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட் எடுத்தப்போ நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை, கிட்டத்தட்ட 0 rupees என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட் எடுத்திருந்தேன். பட் நான் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 500 ரூபா மட்டும் செலவு பண்ணியிருந்தேன். அந்த ஐடியாவில் தான் வந்து 500 rupees வச்சு எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். 500 ரூபாய்க்குள்ள எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு தேவையானது நாலேஜ், ஸ்கில். அந்த டைமில் நான் யூடியூப் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ யூடியூப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி. அடுத்து நான் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பெய்டு ப்ரோக்ராம், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் அட்டன் பண்ணேன். அடுத்ததான் ஆனால் இந்த ஆரம்பிச்சப்போ பெரிய லெவலில் எந்த ப்ரோக்ராம் கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணல. ஸோ ஒரு வெப்சைட் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆரம்பித்தேன், சண்முகம் விஸ்வான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன வெப்சைட் பண்ணோம். அதுக்கு ஒரு டொமைன் ஹோஸ்டிங், அதுக்கு ஒரு 250 செலவாச்சு. ஏன்னா .foiன்னு ஒரு டொமைன் வாங்கணும், அது ஒரு 150 தான் வந்துச்சு. ஹோஸ்டிங்க்கு வந்து ஆம்பிஷன் ஹோஸ்ட்ன்ற ஒரு பிராண்டில் 50 ரூபாய்க்கு ஒரு ஹோஸ்டிங் வாங்கணும், அது ஒரு 250. அப்புறம் பிஸ்னஸ் கார்டு ஒரு நாங்களே கேன்வாவில் டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணோம், விஸ்டா பிரிண்டர்ஸ்ன்ற ஒரு சைட் மூலமாக. அதுக்கு ஒரு 200 rupees. இப்போ தான் ஒரு 500 ரூபா தான் இருந்தது. நான் வீடியோ பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே 500 ரூபாய்க்கு ஒன்று பண்ணியிருக்கோமே, சரி இதே ஒரு சீரியஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் ஆரம்பிச்சது. அந்த மில்லியன் அப்படின்ற கோல இந்தியன் ருபீஸில் சொல்லணும்னா மில்லியன் ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு, அதையும் தாண்டி நிறைய கிராஸ் பண்ணிட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. டன் ப்ரோ. நானும் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தது. இப்போ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஓகே ப்ரோ, ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு SOP பில்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக போயிட்டுருக்கோம். லைக் மார்னிங் 10 AM to 11 AM வந்து கிளைண்ட் கால்ஸு, டீமோட கால் பேசுறது, டெலிவரபிள்ஸ் எப்படி போகுதுங்கிறது, அப்புறம் டாஸ்க் அசைன் பண்ணுறது டீமுக்கு, இந்த மாதிரி. அண்ட் 11 to 2 PM வந்து நம்ம தெரியும் இல்லையா, கண்டென்ட் கிரியேஷன் நம்ம ஆஃப்கோர்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஸ்கிரிப்டிங் எழுதுறது, நெக்ஸ்ட் வீடியோக்கான ஸ்கிரிப்டிங்கு, அது போக சம்டைம்ஸ் யூடியூப் வீடியோஸ் எடுப்பேன், கோர்ஸ் ஷூட் பண்ணுவேன், இந்த மாதிரி அதுக்கான டைம். ஏன்னா நைட் டயத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பரான லைட்டிங் இருக்காது இல்லையா, நேச்சுரல் லைட்டிங்கில் தான் அதிகமாக எடுக்கிறோம். ஸோ அதனால் இந்த கோர்ஸ் ஷூட்டு இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷனில் இருப்பேன். தென் 2 to 7 PM வரைக்கும் லைக் நம்ம கோர்ஸோட மென்டார்ஷிப், லைக் நம்ம கோர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, புது என்கொயரிஸ் வரும், இல்லை மெயில் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆஃப்டர் 7 பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்மளோட பர்சனல் டைம் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரேக் வேணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருப்பேன். லைக் இந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் என்ன இருக்குது, AI டூல்ஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பர்சனல் டைமிங்காக இருக்கும். அண்ட் இது போக மந்த்லி 2 or 3 வந்து லைவ் செஷன் போவேன். லைக் நம்ம கோர்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லைவாக டவுட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம Gmeetலையோ இல்லை Zoom மீட்டில் போயிட்டு அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட மோஸ்ட் ஷெட்யூல் இருக்கும். டே பேக்டாக போகும். ஆமாம் ஆமாம், எல்லா ஏஜென்சி ஓனர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். ஃபுல் டே கரெக்டாக லைக் இதை ஒரு நாள் லீவ் போட்டோம்னால நமக்கு அடுத்தடுத்த ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி போயிடும். எஸ். ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கரண்ட்டாக உங்களோட ஏஜென்சிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணுறீங்க, இந்த இயர் முடியறதுக்குள்ளே இந்த ரெவன்யூ கோல் நான் வந்து அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறத ஷேர் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ரெவன்யூலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி 3 வருஷம் முன்னாடி யோசிச்சேன். இதெல்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆகும் போல் அப்படின்ற மாதிரி தாட்டில் இருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் டேரெக்டாக ரெவன்யூ சொல்ல முடியலாட்டியும் 7 figure ரீச் பண்ணிட்டோம் இந்த வருஷம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் 2025ல் 7 figure ரெவன்யூ அச்சீவ் பண்ணிட்டோம். எங்களுக்கு 7 figure பண்ணியிருக்கோம். எங்கள் கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு 8 figure ரெவன்யூ பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஆல்மோஸ்ட் 3 to 4 கிளைண்ட்டுக்கு மேலே 8 figure க்ரோர்ஸில் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கும். இது இல்லாமல் எங்களோட டார்கெட் வந்து இந்த இயரில் அட்லீஸ்ட் 8 figure நாங்கள் டச் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய கோல். ஸோ இதான் போயிட்டுருக்கு. அண்ட் நல்ல ரெவன்யூ பண்ணிகிட்ருக்கோம் மெயின்லி. அண்ட் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 3 yearsல எனக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்து இருந்திருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ரெவன்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கனால உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, வீடியோ எடிட்டிங் மென்டார்ஷிப் பண்ணுறீங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு வீடியோ எடிட்டிங் சர்வீசஸ் கொடுக்கறதையும் தாண்டி அதர் வேஸ் டு மேக் மணி அப்படின்னா அதுக்கு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா உங்களோட ஒப்பீனியனில்? எஸ், எக்ஸாக்ட்லி, நிறைய வேஸ் இருக்குது. நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறதை தாண்டி ஒரு 7 அதர் வேஸ் இருக்குது. நான் அது என்னென்னு வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலிமா சம்பாதிக்கிறது. அதாவது வீடியோ எடிட்டிங் நம்ம கற்றுக்கிட்டு அதை அடுத்தவங்களுக்கு நம்ம லேர்னிங்ஸாக கொடுக்கும்போது டீச்சிங் மூலம் லைக் டுட்டோரியல்ஸ், டிப்ஸ் போடுறது. அண்ட் இதை தாண்டி இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணோன்னா நமக்கு பிராண்ட் கொலாபரேஷன் வரும், அதே மாதிரி மானிட்டைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், லைக் நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸு, ப்ரீசர்ட்ஸு, ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு, இபுக்கு, பிடிஎஃப் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட்ஸே நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம கிரியேட் நிறைய பேர் அதையுமே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணி. எஸ், ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணோன்னா அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம். மூணாவதாக வந்து
ஸ்டாக் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃப்ரீ பிக் என்வர்டோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டாக்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். நம்மளா ஒன்று மோஷன் கிராஃபிக்ஸாவோ 3Dயாவோ இல்லை நார்மல் ஸ்டாக் ஃபுட்டேஜஸாவோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணோன்னா அது மூலியமாக நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். லைக் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஈவன் ப்ரோ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் மாதிரி செல் பண்ணலாம். ஈவன் நானே ஒரு 2 years பேக் என்னோட ஏஜென்சிக்காக ஒரு டெம்ப்ளேட் வாங்கினேன். அந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருந்ததுன்னா நிறைய அந்த பீரோல்ஸ் இருந்தது, அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 rupeesக்கு வந்து ஒரு பர்சன் செல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் வந்து அதை வாங்கினேன். அப்போ என்ன தேவைப்பட்டது, இந்த மாதிரி டெம்ப்ளேட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய ஆடியோஸ்லாம் எடுத்து ஒரு கலெக்ஷனாக போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன பீரோல்ஸ், கிரீன் ஸ்கிரீன்ஸ், மெயினாக கிரீன் ஸ்கிரீன் இருக்க வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு குயிக்காக ஒரு விஷயத்தை முடிக்கணும். அதனால நானுமே அந்த பேக்கேஜ்லாம் முன்னாடி வாங்கியிருக்கேன். அது மூலமாகவே நம்ம மணி மேக் பண்ண முடியும். அண்ட் 4வது வந்து நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ லைக் நம்ம கோர்ஸை சேல் பண்ணுறது, இல்லை 1-to-1 செஷனு, இல்லை லைவாக நேரில் போய் ஆஃப்லைனாவோ ஆன்லைனாக பண்ணுறது. இது மூலிமா நம்ம அதாவது நம்ம யூடியூப்பில் பண்ணுறது வந்து ஒன்லி மானிட்டைசேஷனை நம்பி மட்டும் தான் பண்ணுவோம், பிராண்ட் கொலாபரேஷன் நம்பி. இதை தாண்டி நமக்கு டேரெக்டாக ரெவன்யூ மேக் பண்ணோம்னா நம்ம மென்டர்ஷிப்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் கற்றுக் கொடுக்கறது மூலிமா நம்ம earn பண்ணலாம். அண்ட் 5வது ஏஜென்சி மாடல். லைக் இப்போ நம்ம ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறோம், இல்லை ஒரு வீடியோ எடிட்டராக நம்ம பண்ணுறோன்னா நம்மளை மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு எஸ்ஓபி பில்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா இந்த வகையில் தான் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஏஜென்சி மாடலாக நம்ம ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி. எஸ் அந்த மாதிரி பண்ணலாம். லைக் அதில் நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நம்ம earn பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் 2 ways இருக்குது, 6th and 7th. இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் சொல்லிடுறேன். லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ இந்த என்வர்டோ சப்ஸ்கிரிப்ஷன், அடோப் சப்ஸ்கிரிப்ஷன், சாஃப்ட்வேர் வாங்குறதுக்குலாம் நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம இன்கேஸ் நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தோம், இல்லை நமக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்னா அதில் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி அது மூலியமா கமிஷன்ஸ் earn பண்ணிக்கலாம். இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். மேபி நிறைய பீப்புள் அது மூலமாகவும் ஒயிட் லேபிளிங் பண்ணியுமே நிறைய பேர் மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சர்க்கிள்லேயே நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாடலில் வந்துட்டு ஈவன் சர்வர்ஸ் அதை வந்து ஒயிட் லேபிள் பண்ணி பண்ணுறது மூலமா, அதே மாதிரி ஒரு சாஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அந்த சாஸ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அஃபிலியேட் பண்ணுறது மூலமாக அவங்க கிளைண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் மணி மேக் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்கள் சாஸ்ன்னு சொன்ன போது தான் எனக்கு ஞாபகம் வருது. 7th நான் வந்து சாஸ் தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். லைக் அதாவது இப்போ வீடியோ எடிட்டிங் லைக் ஆர்டிஃபிஷியலில் நிறைய சாஸ் வந்துருச்சு, பட் இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து சாஸ் ப்ராடக்ட் ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ரிலேட்டடாக இன்கேஸ் நம்ம நீங்கள் ஒரு கோடராக இருந்தீங்கன்னா தாராளமாக சாஸ் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி அது மூலியமாக earn பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறதை தாண்டி இத்தனை வகையில் earn பண்ணிக்கலாம். அது நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், நமக்கு எந்த மாதிரி தெரியுதுன்றதை பொறுத்து. அண்டு இப்போ நம்ம எஸ்ஓபி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்கள் எஸ்ஓபி பற்றிலாம் நிறையா உங்களோட பேஜஸில் பேசியிருக்கீங்க இல்லையா. நீங்கள் ஏஜென்சியில் ஃபாலோ பண்ணுற எஸ்ஓபிஸ் பற்றி லைக் சொல்ல முடியுமா? ஓகே, நீங்கள் இந்த விஷயம் தெரியாமல், அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் எஸ்ஓபி தெரியாமல் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி எதுவுமே ஆரம்பிச்சிடாதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஈவன் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ இல்லையோ, பட் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்லாம் என்ன, எஸ்ஓபினா என்னன்னு தெரியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இப்போ நம்மள நிறைய பேர் KFC போய் சாப்பிட்ருப்போம். நம்ம ஒரு பிராண்டே எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் போய் சாப்பிட்ருப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களோட ஆம்பியன்ஸ் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், அவங்க ஒர்க் பண்ணுற அந்த விதமே ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா இது எல்லாத்தையும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், இதுக்கு பின்னாடி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சிஸ்டம்னா ஒரு கஸ்டமர் உள்ள வந்தால் இப்படி தான் அட்டென்ட் பண்ணணும், இப்படி தான் அவங்களுக்கு சர்வ் பண்ணணும், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்களா, அதுதான் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் தான் எஸ்ஓபி வரும். எஸ்ஓபினா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்தால் என்ன வெல்கம் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி ஒரு இதே ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் மேக் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரைட் சிக்கனில் எவ்வளோ % சிக்கன் இருக்கணும், எவ்வளோ டீப் ஃப்ரை அதை பண்ணணும், மெயினாக எவ்வளோ % மசாலா ஆட் பண்ணணும், எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருப்பார், ஒரு டிவைஸை வச்சு அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. இது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்கல்ல, அதுதான் SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது சிஸ்டம்னா இப்படி பண்ணணும்னு இப்படி பண்ணணும்னு ஒரு ரோட் மேப். அண்ட் ப்ராசஸ் SOP அப்படின்னா அதை எப்படி பண்ணணும்னு இன்னும் இன்டெப்த்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஏஜென்சி வச்சு சொல்லணும்னா ஒரு கிளைண்ட்டை வந்து நான் ஆன்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கிளைண்ட் என்னை ரீச் பண்ணால் முதல் சேல்ஸ் பிச் அவங்ககிட்ட ஒரு சேல்ஸ் பிச் கொடுக்கணும். அப்புறம் நம்ம சர்வீஸ் பற்றி போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் அவங்களுக்கு மெயில் பண்ணணும், இல்லைனா நம்ம ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா இப்படி தான் பேமெண்ட் கலெக்ட் பண்ணணும், பேமெண்ட் கலெக்ட் பண்ணப்போ இப்படி தான் ஒர்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம்ல. அதில் நிறைய டூல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். இந்த டூல் யூஸ் பண்ணாது, கூகுள் ஷீட் யூஸ் பண்ணணும், CRM யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுப்போம்ல, அதுதான் சிஸ்டம். இதை எப்படி இன்டெப்த்தாக பண்ணணும். இப்போ ஒரு கிளைண்ட்டிட்ட பேசுகிறோன்னா என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், எந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோன்னா என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் யூஸ் பண்ணணும், பேமெண்ட் வாங்கிட்டோன்னா அது எப்படி நம்ம டூல் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து SOP அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? லைக் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு KFC வச்சுக்கலாம். KFCயில் ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருந்தால் மக்கள் எப்படி இருக்கும்
நல்லா பெருசாக ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அது அவ்வளோ பெருசாக அவங்க 44,000 ஸ்டோர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் KFCக்கு. அவங்களால ஸ்கேல் பண்ணியிருக்க முடியாது. ஸ்கேல் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த கன்சிஸ்டன்சி. அவங்க வந்து ஒரு குக்கை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஈவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போனால் கூட ஒன் டேலேயே வந்து அவங்க அவ்வளோ குக்கை மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சாஃப்ட்வேர்ஸ் இப்போலாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ KFC மேபி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இவ்வளோ ஃப்ரைட் சிக்கன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் மேபி அவங்களோட சாஃப்ட்வேரே இது பண்ணலாம். ஈவன் சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கேஜை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த ஒரு குக்கோட டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரியாணி கிட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒருத்தரோட வேலை என்னவா இருக்குன்னா அந்த கிட்ல இருக்க எல்லாத்தையும் போட்டா போதுமானது. ஸோ அப்போ என்ன ஆயிரும், நமக்கு மேன் பவர் மேலே பேஸ் பண்ணி ஒரு ஹியூமனையோ ஒரு பீப்புளையோ பேஸ் பண்ணி பிஸ்னஸ் இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ என்னோடதே ஒரு சினாரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்னோட ஒரு சூப்பராக ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். டக்குன்னு அவர் போயிட்டாருன்னா அந்த இடத்துல எவ்வளோ அஃபெக்ட் ஆகும். அப்போ நான் இன்னொருத்தரை எடுத்து ஃபர்ஸ்ட் அவரளவு கொண்டு வரது கஷ்டம். ஒருவேளை SOP இருந்திருந்தா என்ன பண்ணலாம், இதுதான் இவர் சால்வ் பண்ண ப்ராசஸ், இதுதான் சிஸ்டம்ஸ், ஒரு கிளைண்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் டாக்குமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சிஸ்டமைஸ் பண்ணி SOP போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா என்னால் வித்தின் 1 மந்த்லேயே அவர் இன்னும் நல்லா ரெடி பண்ணிட முடியும் முன்னாடி இருந்ததை விட. ஈவன் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். எங்களோட ஏஜென்சிலே இப்படி நடந்திருக்கு. SOP இருந்தனால மட்டுமே நாங்கள் அந்த மாதிரி ஈஸியாக சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது, இன்னொருத்தர் ஸ்கேல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது பீப்புளை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அது ப்ராசஸையும் சிஸ்டம்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போது சிம்பிள் SOPனா என்ன, சிஸ்டம்ஸ்னா என்ன, ப்ராசஸ்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை எழுதி வைக்கணும். எழுதி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்து அந்த வேலையை யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கொடுத்துடலாம். அதுன்னு ஒரு டைம் எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நாங்கள் எங்களோட SOP சிஸ்டம்ஸ்லாம் எவ்ரி 3 to 6 months வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா ட்ரெண்ட் மாறுது, காலம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சிஸ்டம்ஸையும் ப்ராசஸையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இதில் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் நம்மளோட ஒர்க் என்னென்ன பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், நிறைய டூல்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு யூனிஃபார்மாக இதை தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட டீமுக்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் SOP அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ. கிட்டத்தட்ட இந்த SOP சிஸ்டம் அண்ட் ப்ராசஸில் இருந்தனால மட்டும் ப்ரோ வித்தின் ஒரு 1.5 வருஷத்தில் நானுமே இதெல்லாம் முன்னாடி இருந்தே பண்ணலை. எனக்குமே பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய தவறுகள் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட அட்வைஸ் வாங்கினதுக்கப்புறம் நிறைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் எடுத்தக்கப்புறம் தான் தெரிய வந்தது. பட் இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த வித்தின் ஒரு 1.5 இயரில் என்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இந்த ஏஜென்சியை 13+ மெம்பராக க்ரோ ஆகி இன்னுமே க்ரோ ஆக முடியுது. ஈவன் முன்னே இருந்ததோட இன்னும் எஃபிஷியண்டாக. முன்னெல்லாம் நான் என்ன நினைப்பேன், நம்ம நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய செலவுன்னு நினைப்பேன். பட் இப்போ நான் ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுத்து அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் முன்னே இருந்ததை விட ரெவன்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னால் டீம் மேனேஜ் பண்ண முடியுது. முன்னாடியில் எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருப்பேன், எடிட்டிங்லேருந்து ஸ்கிரிப்டிங்லேருந்து கிளைண்ட்டு பேசுறது. இப்போ இது எல்லாத்துக்கும் இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பராக அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை அவங்க என்னையோட இன்னும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் வந்து இந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்லாம் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக SOPனா என்ன, சிஸ்டம்னா என்ன, ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கற்றுக்கங்க. நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஸ்கேலிங் அந்த டைமில் வரப்போ. ஆமாம். அண்ட் நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. லைக் இந்த SOPலே வந்து நான் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, வீடியோ எடிட்டிங்லேருந்து. நமக்கு சிலது சாட்டிஸ்ஃபை ஆகாது, மற்றவங்க பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இந்த சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிட்டோங்கும் போது யார் பண்ணாலும் அந்த அவுட்புட் அது மாதிரி வர்ற மாதிரி சில நேரம் பெட்டராகவே வரும். நம்ம நினைப்போம் நம்மளால மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ட்ராப். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் ஓனரே எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு சிலர்கிட்ட நம்மகிட்ட வேலை நம்மகிட்ட ஆள் இல்லைன்னு நம்மளே எல்லா வேலையும் பண்ணுறது வேற. சில பிஸ்னஸ் ஓனர்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லா வேலையும் அவங்களும் எழுத போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், எல்லா ஒர்க்கும் சூப்பராக இருக்கும்னு நினைப்பாங்க. நம்மளால எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு மென்டார் சொன்னது, நம்மளால எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, நம்மளோட எக்ஸலன்ஸை தான் காட்ட முடியுமே தவிர பெர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். பெர்ஃபெக்டானது ஒன்றுன்னு கிடையவே கிடையாது. பட் ஒன்றால் முடிஞ்ச எக்ஸலன்ஸை காட்டலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அண்ட் முக்கியமாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்றது. ஸோ நம்ம இந்த SOP சிஸ்டம்ஸ் பற்றி பேசுகிறோம். இப்போ நீங்கள் நிறைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களோட ஏஜென்சி வச்சிருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங் ப்ரோக்ராம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஏஜென்சியில் இருக்க வீடியோ எடிட்டர், அவர் பேர் செல்வா, அவர் உங்களை பார்ப்பேன். இது வந்து என்கிட்ட அவர் சொன்னது, நான் அந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ப்ரோ நான் அவரை கற்றுக்கிட்டப்போ நான் இவர் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, எனக்கு தெரியும் பிரகாஷ் ப்ரோ தெரியும்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா என்னோட எடிட்டர் ஃப்ரம் தேனி, அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி, அவரை வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அப்போ அவ்வளோ பேர் அவர் வந்து ஒரு தேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அடுத்து எடிட்டிங் கற்றுக்கிட்டு இப்போ நல்லா அப்ஸ்கில் ஆகி தேட்டரில் வந்தோட இவர் கரியர்லையும் க்ரோ ஆயிருக்காரு. இந்த டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ அவரோட லைஃப்மே நல்லா அப்டேட் ஆயிருக்கு வீடியோ எடிட்டர் ஆனக்கப்புறம். அதில் நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் ப்ளே பண்ணியிருக்கீங்க அவர் கற்றுக்கிறதுக்கு. அண்ட் முக்கியமாக இப்போ நீங்கள் நிறைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் செலக்டிவாக ஃபாலோ பண்ணுற எதுவும் ஃப்ரேம் ஒர்க் ஆர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி எதுவும் இருக்கா ப்ரோ அப்படின்னு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஓகே. ஸோ நம்ம கோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து அவுட்கம் ஃபர்ஸ்ட் மெத்தடுன்னு தான் ஒன்று யூஸ் பண்ணுறோம். லைக் ரிசல்ட் பேஸ் பண்ணி கடைசியாக இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அவங்க என்ன ரிசல்ட்டை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் நம்ம பண்ணுவோம். லைக் ஃபஸ்ட்டு அவுட்கம் என்ன, இந்த ரிசல்ட் வரணுமா, ஓகே இதுக்கு என்ன சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன டூல்ஸு, இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸாக போகிறது. பட் மற்ற எல்லாரும் எப்படி போவாங்க அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணுவாங்க, தென் டூல்ஸு, தென் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணிட்டு அதை சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இது யாரை டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ரிசல்ட் என்ன, ஓகே நம்ம வந்து இப்போ வீடியோ எடிட்டிங், ஓகே வீடியோ எடிட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டோமா எழுதிடுவோம். எழுதுனதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்கில் என்ன பூமாக இருக்குது, ஓகே ரீல்ஸ் எடிட்டிங் பூமாக இருக்கா, ஓகே அதை சூஸ் பண்ணி எழுதிடுவோம். இந்த ரீல்ஸ் எடிட்டிங்க்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன, ஓகே அதை எழுதிடுவோம். தென் இதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. லைக் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோஸ் போட்டோம்னாலே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இது பிரச்சனை, இந்த எரரு, இந்த இது எப்படி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிருவோம். பீப்புளோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி. தென் லாஸ்ட்டாக தான் ஒன்ஸ் இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம யாருக்கு டார்கெட் பண்ண போகிறோம், லைக் எல்லாரையும் டார்கெட் பண்ண போகிறோமா, ஃப்ரீலான்சர் டார்கெட் பண்ண போகிறோமா, இல்லை ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ண போகிறோமா, இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு கோர்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணுறோன்னா அதில் ரீல்ஸ் எடிட்டிங்குள்ளே என்ன வரும், கட்ஸு, டிரான்சிஷன், கலர் கிரேடிங், ஓகே கேப்ஷன்ஸ் வரும். கேப்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்கு ஃபாண்ட் அனிமேஷன், ஃபாண்ட் எங்கேருந்து எடுக்கிறது, அதுக்கு என்ன வெப்சைட், இந்த மாதிரி நம்ம வந்து மேக்ரோ ஸ்கில்லேருந்து மைக்ரோ ஸ்கில் அப்படியே போய் கடைசியில் லாஸ்ட் லீஸ்ட் லெவல் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ரோட் மேப் மாதிரி எழுதி வச்சுட்டு அப்புறம் தான் கோர்ஸ் ஷூட்டுக்கே போவோம் நம்ம. சூப்பர் ப்ரோ, ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறீங்க. எஸ் எஸ். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கில் கற்றுக்குறாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அதை வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணி அவங்களால ஒரு மணி மேக் பண்ண முடியணும். அப்போது அதுக்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க. எஸ் எஸ், தேங்க்யூ. அண்டு இது பேசும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நீங்கள் இப்போ கண்டென்ட் க்ரியேஷன்லாம் பண்ணுறீங்களே ப்ரோ, இது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? லைக் இது எந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு? ஓகே, இந்த விஷயத்தை நான் பண்ணலைன்னா என் பிஸ்னஸே வளர்ந்துருக்காது அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிங்கன்னா அது நான் சொல்கிற ஆன்சர். கான்டென்ட் கிரியேஷன் பண்ணலைன்னா என் பிஸ்னஸ் வளர்ந்துருக்காது. என்னோட 80% ஆஃப் த ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னா கான்டென்ட் கிரியேஷன் மூலமாக. எப்படி ப்ரோ நீங்கள் வீடியோ போடுறதுனால பிராண்ட் காசு தராங்களா? அப்படி கிடையாது. நான் வீடியோ போடுறதுனால நிறைய பிராண்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன்னா அதை பற்றி வீடியோ போடுறேன், எஜுகேட் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி, எங்கள் கிளைண்ட்டோட ஃபீட்பேக் பற்றி போடுறேன், ஒரு பிரச்சனை நடந்தால் அதை பற்றியும் போடுறேன். அப்போது அதை பார்த்துட்டு அந்த தேவை இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்றப்போ அது ஒரு லீடாக வருது. அங்கே ஒரு 10 பேர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஒரு லீட் க்ளோஸ் ஆகுது. அது மூலமாக எனக்கு ரெவன்யூ வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது தான் எனக்கு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் இப்போ வரையவே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த கிளைண்ட்ஸ் எங்கே இருந்துருக்காங்க கான்டென்ட் கிரியேஷன் மூலமாக. இன்னைக்கு கூட உங்ககிட்ட அந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன். அவர் ஒரு 2 days பேக் தான் வந்துட்டு என்கிட்ட டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோ பார்த்தேன், ஸோ எங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணணும், மீட் பண்ணலாமா. ஈவன் அவங்க பெர் மந்த்துக்கு ஆட் ஸ்பெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெர் மந்த்துக்கு ஆட் ஸ்பெண்ட் மட்டுமே. ஸோ அவங்க கூட இன்ஸ்டாகிராமில் எங்களோட கான்டென்ட் பிடிச்சி போய் எங்கள் மேலே ஒரு டெஸ்ட் உண்டாகி எங்களை ரீச் பண்ணாங்க. நாங்கள் எங்களோட ஒர்க்ஸ்லாம் அனுப்பிச்சோம், சாட்டிஸ்ஃபைட், சரி ஓகே ஒர்க் பண்ணலாம், நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஷூட் முடிச்சுட்டு அங்கே தான் போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு, கிளைண்ட்ஸ் வரதுக்கும் சரி, ஈவன் என்னோட நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து என்னோட கான்டென்ட் பார்த்துட்டு ப்ரோ உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் வந்தவங்க. இது மாதிரி எனக்கு 2-3 இடங்களில் வின்-வின் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணக்கூடியது இந்த கான்டென்ட் கிரியேஷன் தான். எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நாங்கள் கிளைண்ட்ஸோட எப்பவுமே சொல்லுவோம் எல்லா இடத்துலையும், கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். கான்டென்ட் கிரியேஷன் கரன்சி மாதிரி, கண்டென்ட் அப்படின்றது கரன்சி மாதிரி. கரெக்டாக தானே ப்ரோ? நான் கண்டென்ட் போகிறேன், அது மூலமாக எனக்கு லீட்ஸ் வருது, அங்கேருந்து ரெவன்யூ கிடைக்குது. ஸோ அது ஒரு கரன்சி தானே. அப்படி இருக்கப்போ நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, என்கிட்ட இது இல்லை அது இல்லை. என்னோட பழைய வீடியோ ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்றாவே இருக்கும். நானே பார்த்து சிரிப்பேன், வீடியோ குவாலிட்டி இருக்காது, நான் ஒழுங்காக பேசியிருக்க மாட்டேன். இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னு சொல்ல வரல, இப்போ ஓரளவு பெட்டராக பேசுகிறேன். அப்போ இருந்ததுக்கு இப்போ கேஜெட்ஸ் இருக்காது. பட் இப்போ ஒன்ஸ் நான் அதை வச்சு ஆரம்பித்தனால தான் ஒரு 3 years 3.5 yearsல ஓரளவுக்கு க்ரோ ஆகி இப்போ எங்களால் கேஜெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. இப்போ ஒரு நல்ல ஸ்டூடியோவில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஆஃபீஸில் என்கிட்ட ஸ்டூடியோ இருக்குது, அங்கே வந்து நாங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த டைமில் நான் என்கிட்ட இருந்து ஒரு மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ பண்ண ஆரம்பிக்கல. அந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கலைன்னா இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சனால தான் அங்கேருந்து எனக்கு லீட் வந்தது. அது மூலமாக எனக்கு பிஸ்னஸ் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கும், இன்னமும் க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாமல், கூச்சப்படாமல், யார் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம ஜஸ்ட் டூ கான்டென்ட். ஸோ அதுதான் சொல்லுவேன். அதுக்குன்னு எல்லா பிஸ்னஸ்க்கும் கண்டென்ட் பண்ணாதான் வளர முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அதுதான் மேண்டரியாக தேவைப்படுது. ஸோ டூ இட் மக்களே. அப்புறம் இந்த கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னோடனே நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கியோட காரில் வரப்போ கூட பார்த்துட்டே வந்தேன், உங்களோட பேஜெலாம் பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் நிறைய ஆக்டிவாக கான்டென்ட் போட்டுட்ருக்கீங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு 2-3 கமெண்ட், ப்ரோ இப்போ நீங்கள் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் கோர்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் கற்றுக்கணுமா, ஏன் நான் யூடியூப்லேருந்து ஸ்கில்லாம் கற்றுக்க முடியாதா? அதான் உங்ககிட்ட டு பி ஃப்ராங்க் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன்.
ஒருத்தர் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்னா ஒரு யூடியூப் இனஃபா இல்லை எதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுக்கணும்? உங்களோட ஒப்பீனியன் அதில் என்ன? ஓகே, ஆக்சுவலாக இந்த கமெண்ட் நிறையா வந்திருக்கு. எஸ், ஆமாம். என்ன கேட்டால் யூடியூப்பில் இப்போ நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் தான் கற்றுக்கலாம். எல்லாருமே யூடியூப்ல தான். அஃப்கோர்ஸ் எல்லோரும் கற்றுட்ருப்போம். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ லேர்னிங்க்கு ஒர்க் ஆகும் ப்ரோ. பட் என்ன ப்ராப்ளம்னா எதை கற்றுக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும், என்ன ஸ்ட்ரக்சரில் போகணும், எந்த ஆர்டரில் போகணும், எந்த ஸ்ட்ரக்சரில் போகணுன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆமாம். ஸோ அதுதான் வந்து யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ண வராருன்னா ஆக்சுவலாக ஒரு 4 ஸ்டேஜஸை கடந்து வரணும்னு இருக்கும் ப்ரோ. லைக் வாட் டு லேர்ன், ஹவு டு லேர்ன், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம என்ன விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணுன்ற இந்த 4 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஸோ இந்த 4 பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூடியூப்ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிக்க முடியும். லைக் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் கெயின் பண்ணிக்க முடியும். பட் நம்ம இந்த மாதிரி பெய்டு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது நமக்கு அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரோட் மேப் இருக்கும், லைக் நமக்கு சர்டிஃபிகேஷன், ரெகக்னேஷன் இருக்கும். சேம் நமக்கு வர டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது இருக்கு இல்லையா, சப்போர்ட். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூடியூப்ல பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி டைரெக்டாக ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அதை வாங்கி இதில் இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் நம்ம ஒரு ஃப்ரீலான்சருக்கு எடுத்து கொடுக்குறனாலும் சரி, இல்லை நம்ம ஜாப் போஸ்டிங் போட்டு ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்குறனாலும் சரி, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்காது. சேம் அதே மாதிரி கம்யூனிட்டி நெட்வொர்க்கிங்னு ஒன்று இருக்குது. லைக் இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி மூலிமா நம்ம ஹைரிங் போஸ்ட் போடுவோம், நம்ம அதுலேருந்து நம்ம ஆளை எடுத்துப்போம். சேம் லைவ் செஷன் போகிறோன்னா அதில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும்போது இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறக்கோ, இல்லை மற்ற எடிட்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து இன்ஸ்பயராக இருக்கோ, இல்லை போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் பில்ட் ஆகும். அண்ட் இது போக நமக்கு லைவ் ஃபீட்பேக், கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு தேவை. லைக் நம்ம இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம், கண்டிப்பாக நம்ம வந்து இதை நம்மளோட லைஃப்பை இதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பெய்ட் கோர்ஸ் தான் போய் ஆகணும். இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் இப்போ ஒரு ஸ்கில்லை மட்டும் நான் கெயின் பண்ணிக்கணும், இது என்னோட ஃபியூச்சரான்னு தெரியாதுன்றதுக்கு நம்ம யூடியூப் போய்க்கலாம். நான் வந்து மேண்டேட்ரியாக பெய்ட் கோர்ஸ் போகணுன்ற மாதிரி நான் சொல்ல வரல. லைக் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிம் ஒர்க் அவுட்லாம் நம்ம யூடியூப்ல போய் அடித்தாலே நமக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்கிறது நமக்கு வரும். ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி ஒர்க் ட்ரெயினர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஜிம் ட்ரெயினர். நான் கரெக்டான ஃபார்ம்ல பண்ணணும், இன்ஜுரி ஆகும், ரிசல்ட் வராது. கரெக்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இந்த இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நமக்கு ட்ரெயினர் தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஜிம்மை வந்து யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கலான்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது உங்களோட நீடை பொறுத்து. ஸோ இது முழுக்க அவங்களோட சிச்சுவேஷன் பொறுத்து தான் ப்ரோ. ஏன்னா அது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, யூடியூப் அது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் ஆப்வியஸ்லி. அதை வச்சு நம்மளால் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்க முடியும். பட் ஒரு ரோட் மேப், இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிறோம், வீடியோ எடிட்டிங் எடுக்கிறோன்னா அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கும்ல. என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், இப்படி எதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு யூஸரோ ஒரு பர்சனோ ஆர்டரை பார்க்கலன்னா அவங்களுக்கு ஒரு கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. என்னடா கற்றுக்கிறது இப்படி அப்படி இப்படின்னு கடைசியில் அந்த ஒரு ஸ்கில் எடுத்து கற்றுக்கவே முடிய மாட்டாங்க. ஏன்னா எனக்கே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். ஈவன் ஸ்டார்டிங்கில் நிறைய யூடியூப்ல நல்ல சேனல்ஸ் இருக்குது, அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் ஓவர் த பீரியடில் நம்ம அதை தான் ஸ்கில், இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் மேலே போகணும், நம்மளை அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெய்டு கோர்ஸ் ஆர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் தேவை. ஆனால் அங்கே அதை செலக்ட் பண்ணுற இடத்துல தான் முக்கியமான விஷயம் இருக்குது. நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறவங்க அதை அவங்க யார் அதில் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருந்திருக்கீங்க, நீங்கள் ஏஜென்சியாக இருந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கான எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும், கற்றுக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஒரு பர்சன் அதை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து மேபி எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாமே தவிர, அதுபடி யார் அதான் நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம், கோர்சஸ் எடுக்கலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது எங்கேருந்து எடுக்கிறீங்க, யார் மூலமாக எடுக்கிறீங்க, அதோட குவாலிட்டி என்ன, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதுதான் முக்கியம். ஸோ அந்த இதில் உங்களோட ப்ரோக்ராம் நல்லா பண்ணுறீங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ எங்கள் டீம்லேயே அடுத்த எடிட்டர்ஸ்க்கு ஏதோ அப்ஸ்கில் பண்ணணும்னா உங்கள் ப்ரோக்ராமே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம பேசும்போது நம்ம ஏஜென்சி பற்றி நிறைய பேசணும். இப்போ நம்ம உங்கள் ஏஜென்சியில் வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை பார்த்தோம், லைட்டாக நெகட்டிவ் சைடு பார்த்துக்கலாம். லைக் நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் கிளைண்ட்டுக்கிட்ட அப்படின்னா உங்களோட ஏஜென்சியில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 1-2 இருந்தால் ஈஸியாக சொல்லிடலாம். இது நிறைய இருக்குது ஆக்சுவலி. அதில் ரீசெண்டாக பண்ண சிலதில் முக்கியமானதுன்னா சொல்லிடுறேன். நிறைய ஒரு பிஸ்னஸ்னாலே பிரச்சனைகள் நிறைய வரும், இட்ஸ் காமன். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோனாலே அதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்திருக்கு, இப்படிலாம் நடக்குன்னு. முக்கியமாக வந்து ப்ரோ, ஒரு சில கிளைண்ட்ஸ் கூட பெரிய லெவலில் பேமெண்ட் ப்ராப்ளம் வந்துருக்கு எனக்கு. மெயினாக ஒரு கிளைண்ட் கூடலாம் ஒரு பெரிய பேமெண்ட் வந்து நின்றுச்சு, கிட்டத்தட்ட 1.5 years பேக். அப்போது அந்த பேமெண்ட்டை நான் ரிட்ரை பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்ட் மந்த்ஸில் தான் ரிட்ரை பண்ணோம். அதுவும் ஈஸியாக இல்லை. அந்த பேமெண்ட்டை வாங்குறதுக்கு நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு லீகலாக அப்ரூவ் பண்ணி இப்படி பண்ணி தான் என்னால் அந்த பேமெண்ட்டை பாதி வாங்க முடியுது. இன்னும் இருக்குது, சின்ன அமௌண்ட்னா விட்டுடலாம்.
சின்ன அமௌண்ட்டால வேலை பார்த்த காசு நம்ம வாங்குறோம். 1 இயராக பே பண்ணல, 1 இயராக இழுத்து இப்போ தான் பே பண்ணி அது சின்ன அமௌண்ட்டாக விட்டுலாம் 5,000. அது பெரிய அமௌண்ட் அப்படின்றப்போ நாங்கள் அது பெரிய அளவில் ஃபாலோ பண்ணி லீகல் அதுக்கு ஒரு டைம் போயிருதுல, அதை பண்ணி எடுக்க வேண்டியிருந்தது. ஒரே ஒரு காரணம் தான் இதுக்கு என்னன்னா, கிளைண்ட்டுக்கும் எனக்கும் பெரிய அளவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் கான்ட்ராக்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 1.5 years பேக் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால் நான் பண்ணேன். க்ளோஸ் ஃப்ரெண்டாக அந்த அவர் என்னோட சோஷியல் மீடியா பார்த்து ஃப்ரெண்டானவங்க தான். எங்கள் ஊர் கிடையாது, அவர் ஃப்ரம் சென்னை. பட் அதுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நான் இது சொல்லலையே, நீங்கள் அதை சொல்லலையே, இப்போ எங்கள் சைடில் ப்ரோ நீங்கள் அதை சொல்லலையே, நாங்கள் அப்படி பண்ணலையே, அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வாங்கி ஒரு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த கான்ட்ராக்ட் இல்லாதனால, டெலிவரபிள்ஸ் இவ்வளோ தான் பண்ணணும்னு ஒரு ப்ராப்பர் கான்ட்ராக்ட் இல்லாதனால ஒரு பேச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அதனால இழுத்துட்டு போய் அவர் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் எங்களுக்கு அவர் சொன்னதை நாங்கள் பண்ணணும்னு சொல்ல, அவர் இது நான் கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் போய் பேமெண்ட் பிரச்சனையாகி ரொம்ப டஃபாக தான் ஹேண்டில் பண்ணோம் அந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ ஒரே அந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு பெரிய பேமெண்ட்னால. அண்ட் இதுக்காக தான் எப்பவுமே சொல்கிறேன், ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இப்போலாம் ஒரு சின்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்னா கூட ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமல் போட மாட்டோம். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுரும். அந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன பேமெண்ட், என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம், எப்போ பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டு கிளைண்ட்டுக்கு அமிச்சு அப்புறம் வாங்கிட்டு தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ பிரச்சனையா சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் பாருங்க நம்ம போட்டிருக்கோம். அவங்களுமே கேட்கலாம், நீங்கள் ஏதை ஏன் பண்ணலன்னு சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கீங்க, ஏன் பண்ணலாம் அவங்களுக்கு கேட்கலாம். எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்து இத்தனை காஸ்ட் ஆகும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தவறுகள் மூலமாக கேட்க விஷயங்கள். ஸோ அந்த ஒரு 1.5 years பேக் வந்து அப்பயும் போட்டுட்டு தான் இருந்தேன் சர்வீஸ் அக்ரிமெண்ட். பட் சரி ஓகே தெரிஞ்சவர் தானே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணது என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சுன்ற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொன்று ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம். ரீசெண்டாக என்னன்னா நல்ல ரெவன்யூ பண்ணிருந்தோம், நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்தடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு 2 கிளைண்ட் இந்த மாதத்துல நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, 2 பேருமே எங்கள் சர்வீஸ் பிடிக்காம போல. ஒரு கிளைண்ட் வந்து அவங்க இன்னோஸ் டீமில் 2% எடுத்துட்டாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. இனிமேல் நான் வந்து இன்னோஸ் டீம் வச்சு நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா நல்லா போதில்லை எனக்கு தான் அப்படின்னு. சரி ஓகே, அது அவங்களோட விஷயம். செகண்ட் கிளைண்ட் வந்து பிஸ்னஸ்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு 2 months பிரேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போல அவங்க திரும்ப வந்துடுறேன், 2 monthsல வந்துருவாங்க, பட் எனக்கு பிரேக் வேணும்னாங்க. பார்த்தா அவங்க 2 கிளைண்ட் கிட்ட இருந்தது என்னோட ஏஜென்சியோட 30% ஆஃப் த ரெவன்யூ வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய பிளாக் உண்டாகுது. லேக்ஸ்ல வந்து ஒரு ரெவன்யூ கேப் உண்டாகுது. அப்போ இது ஹேண்டில் பண்றது கஷ்டம் இல்லை. மேபி அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினல், அதுதான் மெயினான ரெவன்யூவாகவே இருந்திருக்கலாம். எல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நான் இதுக்கு என்னோட பிரச்சனை என்ன பார்க்குறேன்னா, என்னோட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். ஓகே நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்து போகணும், இதில் ஒரு லூப் விட்டது தான். என்னோட லீடை வந்து லீட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு எனக்கு எப்பவுமே, பட் அதில் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே எதுக்கு நமக்கு நல்ல டீல் இருக்குல்ல, ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்புறம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு லீட் சோர்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 1-2 கிளைண்ட்டே பெரிய அளவு ரெவன்யூ தேங்கி இருக்கக்கூடாது. அங்கேயே வந்து ஃபுல் ரெவன்யூ ஒரு கிளைண்ட் இருந்து 2 கிளைண்ட் இருந்து வரக்கூடாது. அது ஸ்பிளிட் அப் ஆகிருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இதுவும் ஒரு பிஃபோர் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நடந்த பிரச்சனை. ஸோ இதுவுமே ஒரு டஃபஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணோம்னா, எங்களோட லீட் ஃப்ளோ வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்தோம். அண்ட் மெயின்லி வந்துட்டு இப்படி ரெவன்யூ ஒரே இடத்துல லாக் ஆகியிருக்காம அக்ராஸ் எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே ஓரளவு கிட்டத்தட்ட ஈவனாக இருக்க மாதிரி பிளானிங் பண்ணோம். ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட் கிட்ட ரொம்ப கம்மி வேல்யூ, இன்னொரு கிளைண்ட் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக இதுதான் நம்ம ரேட்டு, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம், இவங்க தான் நம்மளோட நீச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கொஷின் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீசஸ் இன்னொருத்தவங்க ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, சடனாக நம்ம வந்து ஒரு பர்சனல் இஷ்யூனால நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட கிளைண்ட் கேட்பாங்களே, என்ன ஒரு திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் கண்டினியூ பண்ணேன், அப்போ இதுக்கப்புறம் நான் யாரப்பா இது பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இப்போ கிளைண்ட் வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ நம்ம வர்ற பர்சனு இப்போ வர்ற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் நோட்டீஸ் பீரியட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எம்ப்ளாயி சைட்லேருந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி சொல்லணும், அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வச்சிருக்கீங்களா? லைக் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் 1 month பிஃபோராச்சும் எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஈவன் நாங்களும் ஸ்டாப் இதுவரை நாங்களே இந்த கிளைண்ட் போங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் நாங்களும் போட்டிருக்கோம். எய்தர் 2 பார்ட்டியில் யார் டெர்மினேட் பண்ணணும், அந்த சர்வீசஸ் டெர்மினேட் பண்ணணும்னு நினச்சாலும் பிஃபோர் 1 month ப்ரையராக சொல்லியிருக்கணும். எனக்கு வந்து அடுத்த மாதம் சர்வீஸ் வேணாலும் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லியிருக்கணுன்றதை வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த கிளைண்ட்டிட்ட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க, கேம்பெயின் ஸ்டாப் ஆகும், பேமெண்ட்ஸ் பிரச்சனை வரும். இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றப்போ 2 பேருமே இதை அதுதான் சர்வீஸ் அக்ரிமெண்ட். இந்த என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எவ்வளோக்கு பண்ணுறோம் எல்லாமே சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் இருந்துட்டா இப்போ பிரச்சனையே வருது இல்லை ப்ரோ. அந்த 1.5 years பேக் வந்து ஒரு பிரச்சனை தானே தவிர இதுவரை எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே லீகலாவோ இல்லை கிளைண்ட் கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஆனதே இல்லை பெரிய லெவலில். ஏன்னா எவ்ரிதிங் டாக்குமெண்டட், எல்லாமே சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. தட்ஸ் இட் டன் ப்ரோ. சேம் கொஸ்டின் டு யூ. நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, ஒரு நேரத்தில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஏஜென்சி ரன் பண்ணுறீங்க, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது டஃபஸ்ட் சுச்சுவேஷன் இல்லை ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே. ஸோ நமக்கு மென்டார்ஷிப்பில் வந்து மெயினாக அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த மென்டார்ஷிப் அண்ட் கோர்சஸில் சொல்கிறேன் ப்ரோ. இங்கே எனக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை ஈஸியாக புரிய வச்சிடலாம். ஆனால் அவங்களோட மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஃபேக்ட். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பேர் வந்து அவங்களே அவங்கள டவுன்கிரேட் பண்ணிக்குவாங்க. ப்ரோ என்கிட்ட சரியான லேப்டாப் இல்லை, நான் இந்த லொக்கேஷனில் இருக்கேன், அதனால் நான் முன்னேற முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரில, இவங்கெல்லாம் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களே அவங்க டவுன்கிரேட் பண்ணிப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே தான் பெரிய பாடாக இருக்கும். கரெக்ட். ஸோ இதை பற்றி பேசும்போது எனக்கு ரியல் சுச்சுவேஷன் ஒன்று ஞாபகம் வருது. நான் இங்கே கோயம்புத்தூரில் MBA கம்ப்ளீட் பண்ணும்போது இதே பிரச்சனை தான். லைக் நம்ம கார்ப்பரேட் ஜாப்ஸ் நம்பி போயிடலாம். ஏன்னா நம்ம பிஜி படிக்கிறோனாலே நம்ம வீடை வந்து கார்ப்பரேட் ஜாபை நம்பி ஒரு சேலரியை நம்பி தான் பிஜியை படிக்க வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே போகலாமா, இது நமக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் நமக்கு வருமா, அந்த டவுட்ஸ் இருந்துச்சு அந்த டயத்தில். அதுக்கப்புறம் நம்ம நிறைய கிளாரிஃபை பண்ணி அதுலேருந்து வந்தோம். ஸோ அதே டவுட்ஸ் தான் நான் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பார்க்குறது. லைக் அவங்கள்ட்ட வந்து இந்த ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத விட உன்னால் முடியும், நீ பண்ணலாம் அப்படின்ற அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த சேலஞ்சை மாத்திரம் மைண்ட் செட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. கண்டிப்பாக அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அது அவங்களுக்குள்ளேருந்தே வரணும் இல்லையா? நிறைய பேர் இன்னும் எப்படி நினைப்பாங்கன்னா, நம்ம நல்லா சொல்லி கொடுத்துருப்போம், சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்போம், ஆனாலும் அவங்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணணுன்ற நினைக்கிற பீப்புள், அதுவுமே கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம் மென்டர்ஷிப்பில். ஏன்னா எல்லாராலையும் எல்லா நேரத்துலையுமே எல்லாத்தையும் ஒருத்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. அப்போது சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம எவால்வ் ஆகணும்னா நம்ம தான் நம்மளை அப்ஸ்கில் பண்ண தெரியணும், நமக்கு ஒரு ட்ராக்கை பார்த்து நம்ம இது பண்ண தெரியும். எல்லா நேரமே நிறைய பேரோட ஒப்பீனியன் ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்குன்னா, எனக்கு எல்லா இடத்துலையும் கைட் பண்ணிட்டே இருக்கணும், எனக்கு இது ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுவுமே நீங்கள் மேபி ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிலர் அப்படி இருப்பாங்க. லைக் அது தைரியமாக இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் போர்ட்ஃபோலியோவே பில்ட் பண்ணிட்டு வராருன்னா தைரியமாக நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பலாம் இல்லையா? இப்போ நம்ம டீமில் பண்ணுற போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாலுமே அதை என்கிட்ட வாங்கி எனக்கு அனுப்பிச்சி விட்டு ரிவ்யூ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கரெக்ஷன் சொன்னோன்னா ஓகே அதை பண்ணிவிட்டு அடுத்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம்ல, திரும்பி எனக்கே அனுப்பிச்சுட்டு இப்போ பண்ணிட்டேன் ப்ரோ. அந்த அளவுக்கு ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக சில பேருக்குலாம் போகும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இருக்குது. பட் ஒன்று என்னென்னா, ஒன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதை லேர்ன் பண்ணிவிட்டு ஐ காட் சேலரி, ஐ காட் ஃபர்ஸ்ட் கிளைண்ட், ஐ காட் பிளேஸ்டு, நான் வந்து 25K சேலரிக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது இதெல்லாமே மறந்துடும் ஆக்சுவலாக. அப்போ இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருமே வந்து இந்த வேலை எதுக்குறா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே இருக்காது. சூப்பர், கிரேட். அண்டு இப்போ ஏஜென்சி ஃப்ரீலான்சிங் பற்றி பேசினால ஒரு கொஷின் ப்ரோ. இப்போ 2026 நிறைய பேர் நிறைய ஏஜென்சிஸ் வந்துருச்சு, நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2026 இந்த ஏஜென்சி ஆர் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? பண்ண வேணாம். அன்டில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவரே நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்பராக கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த அவுட்கம்மையோ இல்லை ரிசல்ட்டையோ டெலிவரி பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். இப்போ நான் பெரிய கேப் எங்கே பார்க்குறேன்னா, எங்களுக்கு வர நிறைய கிளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் ஒரு ஃப்ரீலான்சர்கிட்ட கொடுத்தேன், ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்தேன், நல்லாவே பண்ணல, அவங்க எனக்கு ஆட் கூட ரன் பண்ணது கிடையாது, பூஸ்ட் பண்ணி தராங்க, இல்லை சோஷியல் மீடியா சிச்சுவேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைனா, அதை என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு அவங்க ஒழுங்காகவே பண்ணி தரல, எனக்கு சும்மா சோஷியல் மீடியாவில் 4 ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கு எனக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டே வரல. என்ன காரணம்னா ஸ்கில் கேப். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இதுதான், ஒரு ப்ராப்பரான புரிதல் இல்லை. ஃபோட்டோ போடுறதா இது, இல்லை ஜஸ்ட்டு வந்து ஆட் ரன் பண்ணிட்டா போதுமா? இப்படி கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பிராண்டை பொசிஷன் பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணுறதுலேருந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஃபாலோ ப்ராசஸ்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு ஆட் ரன் பண்ணால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைக்கிறாங்க. அது அந்த பர்சனோட தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரீலான்சரோ இல்லை ஒரு ஏஜென்சியோ அவங்க ப்ராப்பராக அவங்கள அப்ஸ்கில் பண்ணியிருக்கணும். அவங்களோட லிமிடேஷன் இதுவாக இருந்திருக்கும். இங்கேயுமே இப்போயுமே நல்லாவே பார்க்க முடியுது, எல்லா இடத்துலையுமே ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் ஏஜென்சிஸ்க்கும் நல்ல ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு ஏஜென்சியாலேயோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சராலேயோ 100 பேருக்கு சர்வ் பண்ணிட முடியாது. ஒரு 10-15 பேருக்கு வேணால் சர்வ் பண்ணலாம். ஒரு பெரிய டீமாக இருந்தால் வேணால் ஒரு 100-200 பேர் இருந்தால் வேணால் ஒரு 200 கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணலாமே தவிர, இப்போ நான் வந்து ஒரு 13+ டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, எங்களால் ஒரு 20 கிளைண்ட்ஸ்க்கு சூப்பராக சர்வ் பண்ண முடியும். நான் 40 கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம், பட் என்ன எல்லாருக்கும் ஒழுங்காக சர்வீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பட் 20 கிளைண்ட்ஸ்க்கு என்னால் கம்ஃபர்ட்டாக நல்லா வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அப்படி இருக்கப்போ இங்கே மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸஸ் இருக்க வரைய
பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சர்வீசஸ் நீண்டு தான் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற வீடியோ எடிட்டிங் தேவை இருக்க தான் போகுது. ஏன்னா இங்கே எல்லாமே வீடியோ எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மார்க்கெட்டிங் தேவைப்பட தான் போகுது. ஏன்னா பிஸ்னஸஸ் இப்போ அழிஞ்சு போகுமா? கிடையாது, பிஸ்னஸஸ் இருக்க தான் போகுது. பட் நம்ம எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். முன்ன வந்து வீடியோ எடிட்டிங் ரொம்ப இருக்காது. பட் இப்போ எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கணும். இப்போ முதல் மார்க்கெட்டிங் வந்து வாலில் ஸ்டிக்கர் அடிச்சு விட்டுட்டு இருந்தோம், நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்து என்ன பண்ணோம், சோஷியல் மீடியா வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி கற்றுக்கக்கூடிய ஃப்ரீலான்சராகவோ இல்லை ஏஜென்சி ஓனராகவோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. நல்ல ரெவென்யூ பண்ணக்கூடிய பிளேஸ் இருக்குது. பெரிய மார்க்கெட் இந்தியா, முக்கியமாக அப்ராடை விட இந்தியாவே ஒரு பெரிய மார்க்கெட். நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் நீங்கள் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் எப்பவுமே சொல்கிறது, ஸ்கில் ப்ராப்பராக ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்கில் ஓவர் த பீரியட் ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண கற்றுக்கணும். பட் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும். தப்பு பண்ணிங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கலாம், பட் நல்லா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ஆரம்பிங்க, அவ்வளோதான். ஓகே, சூப்பர். அதுக்கு நீ நல்லா ப்ராப்பராக பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. நானுமே தொடர்ந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அதை தான் சொல்கிறேன், அதை கற்றுக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கணும். தப்பு பண்ணால் அதை அக்ரி பண்ணிட்டு திரும்ப அதை பண்ணக்கூடாத மைண்ட் செட் இருக்கணும். அதுதான் லைக் எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். எஸ், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஆமாம், ட்ரை பண்ணி பார்த்துடணும். பட் அந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாது. டன் ப்ரோ, இப்போ உங்ககிட்ட ஒரு கான்ஃப்ளிக்டான கொஸ்டின். இப்போ ஒரு பிகினர் இல்லை ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து அவர் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாருன்னா, அவங்ககிட்ட ஒரு 50,000 வச்சிருக்கேன் ப்ரோ, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கட்டுமா, இல்லை எனக்கு ஆட் ரன் பண்ணுறது, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டுமா, இல்லை முதல்ல நான் ஸ்கில் கற்றுக்கணுமா இப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதாவது கற்றுக்கப்பா, ஸ்கில் கற்றுக்கப்பான்னு சொல்லி உங்களோட கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நான் அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்மளோட கோர்ஸ் எடுத்தோடனே நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3-4 விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 50,000 ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட பிசிஆர் லேப்டாப், நமக்கு அந்த இது இருந்தால் தான் நம்ம அது பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 40K வந்து நம்ம அதுக்கு ஒதுக்கிடலாம். ஏன்னா ப்ரோ, இந்த 40K பட்ஜெட்லேயே வந்து இந்த டெல் இன்ஸ்பிரானு, அப்புறம் ஆசர் ஏஸ்பயரு, அப்புறம் இன்ஃபினிக்ஸோட லேப்டாப்லாம் வந்து இந்த 40K பெஸ்ட்டாக வந்துருச்சு. லைக் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு மோஸ்ட்டாக 25K மேலே எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்கு இப்போ நான் சொன்ன 40K பட்ஜெட்லேயே வந்து நம்ம 40K அந்த 1080p பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா பண்ணிக்க முடியும். ஸோ மிச்சம் இருக்கிற 5,000 இந்த 5 மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 5,000 நம்ம வந்து கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் நம்மளோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. லைக் 5Kக்கெலாம் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. கம்மி ரேட்டில் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் என்னோடது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை. இதில் நல்ல ஒரு மென்டார்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் கற்றுக்க முடியும். பேலன்ஸ் இருக்க 5K வந்து பர்சனல் பிராண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைபாடு, லைட்டிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம டிஜிடெக் பிராண்ட் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பர்சனல் பிராண்டிங் செட்டப்புக்கு நம்மளோட பிராண்டிங்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம மவுஸு, கீபோர்ட்ஸ்க்குலாம் நம்ம ஜெப்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த 50K நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா, கோர்ஸு செட்டப்பு நம்ம பர்சனல் பிராண்டிங் செட்டப் பண்ணிட்டோன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ ஒரு மென்டார்ஷிப்போ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கோ எந்த செக்டாரில் வேணாலும் போகலாம். ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் சரி, ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, இந்த செட்டப்பை வச்சுட்டு நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணால் நாளைக்கு நீங்கள் ஜாப்லேயும் போய் பிளேஸ் ஆகலாம். இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கோடிங் போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், SaaS ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் இந்த செட்டப்பே தாராளம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 58,000 வந்து அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்க. லைக் வந்து எனக்கு லேக்ஸில் இல்லை, எனக்கு ஹை அண்ட் பிசி செட்டப் இல்லை. ஏன் 50K நான் கேட்டேன்னா, என்னோட ஏஜென்சி செல்வா ப்ரோ, அவர் வந்து இந்த பட்ஜெட்டில் தான் ஆல்மோஸ்ட் 35 to 40K பட்ஜெட்டில் ஒரு பிசி பில் பண்ணார். லேப்டாப் அவங்க பிசி பில் பண்ணால் அதையே பண்ணிக்க முடியும். சிலருக்கு லேப்டாப் கன்வீனியன்ட், அவருக்கு பிசி இருந்தது. அதை வாங்கிட்டு அப்புறம் உங்களை மாதிரி தான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு, ஐ திங்க் ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தான் வாங்கி கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி காமிச்சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்கிட்ட முதல்ல அப்ரோச் பண்ணப்போ, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வேணும், இதை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நான் ஏஜென்சியில் எடுத்துக்கலாம் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் போயிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அந்த பிசிலாம் பில் பண்ணி ரெடி பண்ணி கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு சாம்பிள் வீடியோ அனுப்புறாரு. ஃபஸ்ட் வீடியோ சூப்பராக இருந்தது, பயங்கரமாக எடிட் பண்ணியிருந்தேன். சரி ப்ரோ வந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிசி செட்டப் வந்து இப்போ லேப்டாப் நம்ம அந்த மாதிரி போகிறதுக்கு போல பிசி செட்டப்பாக இந்த ரேட்டில் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்ல ஸ்பெக்ஸில் பண்ணிக்கலாம், நமக்கு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு தேவை நம்மளோட மைண்ட் செட் இருக்கணும். நம்ம எவ்வளோ ரூபாயில் பண்ணுறோன்றது தாண்டி இப்போ ஈவன் இப்போது
ஸ்டாலின் அவங்க வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் வெளியே கிடைக்குதுன்னா அதை வாங்கிக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த செட்டப்பே வந்து நம்ம கோடிங்க்கோ இல்லை நம்ம பேசிக்கான ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்கெலாம் தாராளம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ முதல்லாம் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும்னு இருந்துச்சு. இப்போ கூகுள் டாக்ஸ் இருக்குது, நோஷன் க்ளவுடாக வந்துட்டா கொஞ்சம் நமக்கு ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் இல்லையா? ஸோ அதனால மோஸ்ட்லி க்ளவுட் தான். இப்போ கூகுள் எக்ஸல்லாம் பதிலாக கூகுள் ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம், கூகுள் டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். க்ளவுட் இருக்கிறப்போ மொபைல் ஆக்சசபிளாக இருக்குது, ஈஸி, பிரச்சனை இல்லை. அதுவும் முக்கியமாக ஷட் டவுன் ஆகிடுச்சு டெஸ்க்டாப்னா நமக்கு வேர்ட்னா டக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி க்ளவுட்னா நமக்கு க்ளவுட் சேவ் ஆகிட்டே இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ். அண்டு லாஸ்ட்டாக நான் சொன்ன இந்த 5Kல வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ பண்ணலான்னா ஏஐ டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினை. முக்கியமாக இந்த நோட் புக் எல்லாம் மாதிரியான, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நோட் புக் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன கேட்டால் யூடியூப் ப்ரீமியம் போகிறது. லைக் இந்த பாட்காஸ்ட்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூடியூப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அதோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு வீடியோ ஜென்ரேஷன், இப்போ வீடியோ எடிட்னா வீடியோ ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன், இல்லை நீங்கள் இன்கேஸ் ஒரு கண்டென்ட் ரைட்டர்னா உங்களுக்கு ஐடியா ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸலை ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. பக்கா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி யங் ஏஜ் பீப்புளுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் பிஸ்னஸ் நினைக்கிறாங்க யங் ஏஜில். ஆமாம். இந்த யங் ஏஜில் இருக்கவங்க ஃப்ரீலான்சிங் ஆர் பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு 3 விஷயம் நான் சொல்லுவேன், இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஓகே. அந்த மாதிரி ஏதோ ஒரு திங் சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், மில்கி மிஸ்ட் பிராண்டுடைய ஃபவுண்டர் சதீஷ் இருக்கார், ஈரோடு பேஸ் பண்ண பிராண்ட் தான். அவர் ஒரு 3 விஷயம் சொல்லுவார். ஒரு ஈவெண்ட்டில் சொன்னார், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஃபியூ இயர்ஸ் பேக். ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு 3 இயர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து சர்வை, 2வது இயர்ஸ் சஸ்டைன், 3வது ஸ்கேல். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணால் முதல் சர்வை பண்ண தெரியும். அவ்வளோ பிரச்சனை வரும் உங்களுக்கு. வீட்டில் வேணான்னு வாங்க, பண கஷ்டம் இருக்கும், அப்படி இப்படி கிளைண்ட் எடுக்க முடியாது, அப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ சர்வை பண்ண தெரியணும், உங்களால் அதை பண்ணி கொண்டு போக தெரியும். 2வது சஸ்டைன். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் செட் பண்ணி சர்வை பண்ணிடுவீங்க, காம்படிட்டர்ஸ் வருவாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி கிளைண்ட் எடுக்கணும், ரெவன்யூ பண்ணணும், அப்போ சஸ்டைன் பண்ண தெரியணும் அந்த இடத்துல. 3வது அப்படியே இருக்க முடியாது ரொம்ப நாள். இப்போ ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா ஒரு டீமை உருவாக்க தெரியணும், ஒரு ஏஜென்சியை மாற தெரியணும், இல்லை ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா 2 ஷாப்பை போட தெரியணும், இல்லை அந்த ஷாப்பே பெருசாக்க தெரியணும், இப்படி ஸ்கேல் பண்ண தெரியணும். ஸோ இந்த 3 விஷயம் தேவைன்னு சொல்லுவார். இந்த 3 விஷயத்தை நான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் மார்க்கெட்டர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் யங் ஏஜில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த நான் கொஞ்சம் டியூன் பண்ணி இப்போ இருக்க அந்த யங் பீப்புளுக்கு என்னோட ஒப்பீனியன்லேருந்து ஒரு 3 இயர்ஸ் சொல்லுவேன். அதில் ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில், 2வது இயர்ஸ் வந்து சிஸ்டம்ஸ், அண்ட் 3வது இயர்ஸ் ஸ்கில். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு இங்கே மார்க்கெட்டில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, தேவையெல்லாம் இருக்குது, ஃப்ரீலான்சர்ஸ்க்கு தேவை இருக்குது, மார்க்கெட்டர்ஸ்க்கு தேவை இருக்குது, எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் தேவைகள் இருக்குது. பட் நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஆள் தான் தேவை. அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்கில்லையும் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிறதுலையும் அதில் எப்படி நீங்கள் அப்ஸ்கில் ஆகிட்டே இருக்கீங்கன்றதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கில் இருந்தால் தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுக்கு தேவை இருக்கும், உங்கள் மேலே நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ இல்லை கிளைண்ட்ஸ்க்கோ தேவை இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கில். அண்ட் 2வது சிஸ்டம்ஸ். ஒரு ஸ்கில் இருக்கும், நல்லா வேலை பார்ப்பீங்க, அப்புறம் அதை சிஸ்டமைஸ் பண்ண தெரியும். நான் எஸ்ஓபி அதை பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருப்பேன். ஏன்னா சிஸ்டமைஸ் பண்ணலைன்னா கடைசி வரையும் நம்ம ஒரு ஆளாக ஒர்க் பண்ணிருக்கோம், பர்ன் அவுட் ஆயிடுவோம், இதுக்குடா இதெல்லாம் பண்ணுறோன்னு தூக்கி போட்டு போயிடும். பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம்னா என்ன, எண்ட் ஆஃப் தி டே நமக்கு மணி ஃப்ரீடம் கிடைக்கணும், டைம் ஃப்ரீடம் கிடைக்கணும். இது 2 அச்சீவ் பண்ணால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும், சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் அதை பண்ண முடியாது. அப்போ அதனால் நீங்கள் ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ண தெரியணும். எடுத்தோடனே பில்ட் பண்ணிட முடியாது. ஷூர், எனக்கு இதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் அதை பற்றி யோசிக்காம கூட இருக்கலாம். அப்போது சிஸ்டம்ஸ் பற்றி யோசிக்கணும். அண்ட் 3வது ஸ்கில். இப்போ நான் சொன்னேன் 3 பேரோட ஆரம்பித்தேன், அடுத்தது 4 பேரை மாற்றணும், 5 பேரை மாற்றணும், 10 பேரை மாற்றணும். இப்போ நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், இப்போ சாஸ் ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஸ்கேல் பண்ண தெரியும், புரியுதுங்களா? ஸோ இந்த 3 விஷயம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ எங்கே ஸ்கேல். எஸ், இந்த 3 விஷயத்தை மாற்றி, அதாவது சதீஷ் சார் சொன்னது ஓகே சூப்பர், அதுலேருந்து இப்போ இதுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் 3 விஷயம் சொல்கிறேன், அகைன் சொல்லிடுறேன். ஸ்கில், சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கேல். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரியாக தப்பான்னு தெரியாது, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் நம்ம இப்போ ஸ்கில், சிஸ்டம், ஸ்கேல் பற்றி பார்த்தோம் ப்ரோ. சேம் அதே மாதிரி உங்கள் ஏஜென்சியில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ்லாம் என்னென்ன? ஓகே. இப்போ ஏஐ இல்லைனா நிறைய பிஸ்னஸஸ் கொஞ்சம் ஸ்கேல் ஆகிறதே கஷ்டன்ற நிலைமையில இருக்குது. ஏஐ வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல நான் இந்த டூல் யூஸ் பண்ணுறேன், அந்த டூல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலை. ஏன்னா டெய்லி டூல் வந்துகிட்டே இருக்குது, நிறைய டூல் வந்துகிட்டே இருக்குது. நிறைய டூல் யூஸ் பண்ணுறது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. நிறைய டூல் யூஸ் பண்ணி கடைசியில் எதுவுமே உருப்படியாக பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் நாங்கள் எங்கள் ஏஜென்சியில் நிறைய இடங்களில் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரிப்டிங்கில் ஆரம்பிச்சு வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இப்போ ஆன்டிகிராவிட்டி இருக்குது, கர்சர், இது மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்கிரிப்டிங் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் யூஸ் பண்ணுறோம், பெர்ப்ளெக்சிட்டி அண்ட் சாட் ஜிபிடி இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு ஆட்டோமேஷன்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்படி ஒரு இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், இன்க்ளூடிங் ஃபினான்ஸில் ஆரம்பிச்சு ஆட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வீடியோ எடிட்டிங் டீம்லேருந்து
இருந்து ஸ்கிரிப்டிங் டீம்லேருந்து எல்லாருமே கிளைண்ட் ஹேண்ட்லிங்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதை சரியான டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கசகச நிறைய டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இந்த டூல் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். முக்கியமாக முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ப்ரோ ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. இந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ணுறவங்களா ஏஐ யூஸ் பண்ணாதவங்களான்றதான் போட்டியே. இப்போ நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, முதல்ல வந்து ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி டெலிவரி பண்ண ஒரு 15 நாள் ஆகுதுன்னா இப்போ அது ஒரு 5 நாள்லேருந்து ஒரு வாரத்தில் பண்ண முடியுது. நான் சொல்ல ஒரு பேசிக் சைட் லைக் எரர் செக்கிங் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட்ல ஈவன் இன்க்ளூடிங் கோடிங்லேயே கூட பண்ணுறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும். 15லேருந்து ஒரு மாதம் ஆகுதுன்னா இப்போ அதில் விட ஒரு பாதி டைம்லேயே பண்ண முடியுது, இல்லை பாதி டைம் ஒரு காவாசி டைம்லேயே பண்ண முடியுது யூசிங் ஏஐ. அப்போது ஒரு மாதத்தில் 2 சைட்டு டெலிவரி பண்ண முடிஞ்ச எங்களால் இப்போ 4 சைட்டு டெலிவரி பண்ண முடியுது, 5 சைட்டு டெலிவரி பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஏஐ வந்து லிவரேஜ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், ஒரு டைமும் ஒரு விஷயங்கள் வரும். அதில் ஏஐ வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஏஐ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஒருத்தரோட ரெக்யர்மெண்ட் வேறையாக இருக்கும். நாங்கள் எங்களோட ஏஜென்சி ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஏஐ டூல்ஸில் வந்து யூஸ் பண்ண ஈவன் ப்ரீமியம் வாங்கி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் சொல்ல லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஏஐ டூல்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷனா ப்ரோ, இல்லை எல்லாமே ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறீங்களா? லைக் ப்ரீமியமில் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஒரு ஆஃப் ப்ரீமியம் ஆஃப் ஃப்ரீ இதெல்லாம் ரொம்ப மேண்ட்ரியே தேவை. எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைன்னா அது ப்ரீமியம் வச்சிருக்கோம். ஈவன் ChatGPTல ப்ரீமியம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சில டூல்ஸில் வந்து ப்ரீமியம் வந்து வச்சிருக்கோம். இப்போ நிறைய ஃப்ரீயாகவே தந்துட்டு இருக்காங்க. பட் நாங்கள் அந்த ஃப்ரீ பிளானை விட அடுத்த ஃப்ரீயாக வந்து சிம்க்குலாம் தராங்கல்ல, அதையும் தாண்டி அதுக்கு மேலே இருக்க ப்ரீமியம் பிளான் ஏன்னா எங்களோட டீம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் பிளான்ஸ் வந்து நிறைய டூல்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நல்ல ஏஐ எனபிள்டு சிஆர்எம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குமே வந்து ப்ரீமியம் பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள், உங்களுக்கு தேவையான ஏஐ டூலை கண்டுபிடிங்க. நிறைய டூல் இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க எவ்வளோ ஏஐ டூல் இருக்குன்னு. அதனால் அது ஏஐ டூலை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. 100 வீடியோ இருக்குது, அதில் பார்த்து உங்களுக்கு ஒரு ஏஐ டூல் உண்மையாலே வேல்யூ ப்ரொவைட் பண்ணுதான். 2 விஷயத்தை பாருங்கள், அது உண்மையாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணுதா, உங்கள் வேலையை ஈஸியாவோ இல்லை ஃபாஸ்ட்டாவோ இல்லை எஃபர்ட்லெஸ்ஸாவோ மாற்றிருக்கான்னு பாருங்கள், நல்ல ரிசல்ட்டோட. அப்போ அந்த ஏஐ டூல் உங்களுக்கானது. அப்படி நாங்கள் சில செட்டிங் டூல்ஸ் ஒரு 7-8 டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் எப்படி ஏஐ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய ஏஐ பற்றி வீடியோ பண்ணியிருந்தீங்க, அதனால் கேட்குறேன். ஓகே, ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடியாஸ் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ChatGPT மாதிரி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ ஜென்ரேஷனுக்கு இப்போ இந்த ஹிக்ஸ்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு லைக் நல்லாவே இருக்கு. அதில் அது நல்லா இருக்கு, கிளிங்கும் நல்லா இருக்கு. அந்த கூகுளோட ஃப்ளோன்னு சொல்லி ஒரு ஆமாம் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் கூகுள் வியோ இருந்துச்சு, லைக் அதில் வந்து நமக்கு அதில் வராத ரிசல்ட் கூட இப்போ இந்த ஹிக்ஸ்ஃபீல்டில் நல்லா வருது. லைக் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணும்போது நிறைய விஷயத்தை நம்ம டக்குன்னு பண்ணி இந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கும். பட் இதில் நம்ம ப்ரீமியம் போயிட்டோம்னா நம்ம மாடலே செலக்ட் பண்ண முடியுது. நானோ பனானா ப்ரோ உள்ள போயிட்டு நம்ம மாடல் செலக்ட் பண்ண முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஒரு ஷார்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு கான்செப்ட் வீடியோ ஆட் வீடியோ ரெடி பண்ணிருந்தோம். ஒரு ஷார்ட் தேவைப்பட்டது. என்னன்னா ஜஸ்ட் ஒரு இடி இடிக்கிற மாதிரி டாப் ஆங்கிள். அந்த ஷார்ட் எடுக்க முடியல, அது இடி இடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. அதே நான் விஎஃப்எக்ஸ் பண்ணணும் ரெடி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும். பட் நாங்கள் வந்து கூகுள் ஃப்ளோ ஐ திங்க் ஸோ யூஸ் பண்ணி வித்தின் செகண்டில் என் டீம் பண்ணிட்டாங்க. ஸோ டக்குன்னு எங்களால் ஒரு 1 ஹவர் அந்த வேலையை முடிக்க முடிஞ்சு. இது நான் போய் ப்ரொடக்ஷன் பண்ணால் எவ்வளோ வேலை இருக்கும். இந்த மாதிரி சில இடங்களில் அதான் சொல்கிறேன், ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கவோ எஃபர்ட்லெஸ்ஸாக முடிக்கவோ வேல்யூபிளாக பண்ணவோ நல்ல குவாலிட்டியோட பண்ணுறதுக்கோ ஒரு டூல் யூஸ் பண்ணிச்சுன்னா, ஒரு டூல் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று நமக்கு வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஏஐலாம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப லைக் இந்த மாஸ்கிங்கு காம்போசிஷன் அதெல்லாம் கம்போசிட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இந்த இதை இன்டகிரேட் பண்ணி பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ இது போக நமக்கு வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு Adobe Podcast இருக்கு. ஈவன் வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. சிங்கிள் கிளிக்ல நம்ம பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே இன்டகிரேட் பண்ணி பண்ணுறப்போ ஈவன் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூகுள் வியோ இருக்கு இல்லையா, கூகுளில் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், கூகுளில் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ மியூசிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டீம் கூட வந்து ஒரு பாட்டு ஜென்ரேட் பண்ணி என்கிட்ட நேற்று தான் காமிச்சிட்டு. ஆமாம், ஸோ அது மியூசிக்கும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் ஜென்ரேட் பண்ணுறது நல்லா பண்ணுது. ஈவன் இப்போ நிறைய கிளைண்டோட ஆட் வீடியோஸில் வந்து கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணி நிறைய ஆட் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நிறைய இடங்களில் ஏஐ டூல் யூஸ் பண்ண முடியுது. அது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக மாற்றிருக்கு. அதுக்கு நிறைய டூலில் கசகசன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கடைசியில் எந்த டூலையும் ஒழுங்காக ஸ்டிக் ஆகாமல் இருக்காதிங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்புறம் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். ஆக்சுவலி நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்கு. அதனால் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஒரு கொஸ்டின், இப்போ வந்து நிறைய பண்ணிருக்கீங்க, இப்போது இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது இந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாது பட் எனக்கு இந்த ஆசை இருக்குது, இதை நான் இவ்வளோ அளவாக பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் இல்லை ஆசை இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்குங்களா? லைக் கற்பனை கேட்டால் அது மாதிரி கேட்குறேன். கைண்ட் ஆஃப் ஆஸ் அந்த மாதிரி ப்ரோ அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் இந்த கராத்தே கிளாஸ், மியூசிக்கு, டான்ஸு, ஈவன் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட போகிறாங்க. பட் என்னோட ஆசை என்னென்னா, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு டிசைனிங் கிளாஸ் இருக்குது, ஒரு வீடியோ எடிட்டிங் கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பார்த்தல. ஈவன் கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட போகிறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக கற்பனை கேட்டாத ஆசை தான். டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த இப்போ ஏன் வந்து ஒரு 10 வயசில் இருக்கவங்களுக்கு
12 வயசில் இருக்கவங்களுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ்க்கு போ, வீடியோ எடிட்டிங் கிளாஸ்க்கு போ, எந்த மாதிரி வந்து ஒரு அகாடமியாவோ ஒரு ஸ்கூலாவோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஏன்னா இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன் என்ன தான் 2020 வந்திருந்தாலும் இப்போ 2026 வந்துருச்சு. இது பூம் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் வந்து இது ரிலேட்டடாக நம்ம இது வரைக்கும் கிளாஸ் பார்த்ததில்லை இல்லையா. ஸோ என்னோட ஒரு ஆசை இது என்னென்னா, நம்ம இந்த க்ரோத் சீக்ரெட் மீடியாவில் வந்து நம்ம கோர்சஸ் மென்டார்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு 20+, 25+ தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்கேஸ் இஃப் பாசிபிள் 10, 12 ஏஜில் இருக்கவங்களுக்கு அது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்கூல் இன்டகிரேட்டடான விஷயங்கள் மாதிரி. ஆமாம், லைக் இப்போ இந்த ரொபோட்டிக்ஸ் ஏஐலாம் வந்துருச்சு இல்லையா ஸ்கூலில். கவர்மெண்ட் கூட ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, AVGC சம்திங். நான் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். கவர்மெண்ட்டே வந்து ஒரு 15,000 இந்த மாதிரி விஷுவல் லேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ்டான அந்த பட்ஜெட்டில் நம்ம போட்டு. ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த ஸ்கோப் வந்து ஈவன் கவர்மெண்ட் நோய்ஸ் இல்லை, ஈவன் கவர்மெண்ட் கூட அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்போ அது நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியா பெட்டர் ப்ரோ. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த சம்மர் வந்துட்டாலே டிராயிங் கிளாஸ் இல்லை கராத்தே கிளாஸ் இது மாதிரி போகிறது பதில் அது எந்த அளவுக்கு கத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே சின்ன வயசுல கத்துக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ரியல் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு கராத்தே, அதுக்கு அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இப்போ ஸ்விம்மிங்லாம் வந்து இப்போ நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போனதில்லை, மியூசிக் கிளாஸ் போனதில்லை. ஆனால் இப்போ ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா அதில் எத்தனை பேர் மியூசிக் ரிலேட்டடாக ஃபீல்டு சூஸ் பண்ணுறாங்கன்றதே ஒரு இதுதான் டவுட் தான். அதுக்கு பதில் இதெல்லாம் இருந்ததுன்னா டேரெக்டாக ஏன்னா இப்போ இந்த கெரியருக்குள்ளே இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்கும். காலேஜுக்கு நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ட்ரையல் அண்ட் எரர்ல எல்லாம் இறங்க முடியாது. இதுவே இன்கேஸ் ஸ்கூலிங்லேருந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸில் நம்ம கற்றுக்கும் போது நம்ம ஃபேமிலி நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காது, பண்ண முடியல, சைடாக ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட ஆமாம் ஸ்கில் ரொம்ப சீக்கிரம் டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மேபி அதில் இப்போ அதுவே ஒரு பெரிய கேரியரில் போய் எங்கள் இதில் ஏஜென்சினால வீடியோ எடிட்டர்ஸ்க்கு நல்லா பே பண்ணுறோம், நல்ல ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஈவன் ஒரு எடிட்டர் இருந்தோம், இப்போ 2 எடிட்டர் இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு எடிட்டர் தேவைப்படுது. ஈவன் 2 எடிட்டர் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணாமல் நாங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் அப்ரோச் பண்ணி நிறைய பேர் ஃப்ரீலான்சர்ஸ் கூட கான்ட்ராக்டில் இருக்கும். ஒரு சில மந்த்ஸ் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஸ்கில் இருந்தது, அவருக்கு பார்ட் டைம் நல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அளவுக்கு டைம் வேறு யாருக்கும் இருக்காது. ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்கு டைம் இருக்கு, வேற அளவுக்கு கிடைக்காது. காலேஜ் படிக்கிறப்போ நிறைய டைம் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியும் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காது, நம்ம பிரச்சனைகள் நம்மளே பார்த்துக்கலாம். ஈவன் ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற ஐடியா ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்து அதை டீச் பண்ணிட்டா அவங்க காலேஜ்லாம் முடிக்கிறப்போ இல்லை காலேஜ் வரப்பவே நல்ல ஸ்கில் டெவலப்டாக இருப்பாங்க, வெல் எக்யூப்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக சூப்பர். ஏன்னா இது நம்ம இன்கேஸ் இது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. இது மேபி இப்போ இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்தியாவில் வெளிநாட்டில் இந்த மாதிரி ஒரு 10 வயசுக்கு முன்னாடி எடிட்டிங் கற்றுக்குறாங்க, கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கிறவங்க, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. மேபி இப்போ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பட் அது எந்த லெவலில் சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அது கிராமத்துக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? மெயின்லி ஐ திங்க் ஸோ மும்பை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாதிரி ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணுறவங்க இதை மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் லேப் எதுவும் அது அவங்க மும்பை தான் மெயினாக சொல்லியிருந்தாங்க. Tier 1 சிட்டிஸ் தான் மெயினாக வரும்னு நினைக்கிறோம். அண்ட் நம்ம இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன்லாம் பார்த்தோம்ல ப்ரோ. ஸோ இப்போ நான் பொதுவாக ஒரு கொஷின் கேட்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2026 லேர்ன் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக லேர்ன் பண்ணுங்க, பட் இப்போ இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்னும் அதே காலம் மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் போடுறதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்டெண்ட் பண்ணுறதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் நிறைய கண்டென்ட் பண்ணுறேன். மேபி என்னோட சேனல் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, செக் பண்ணி பார்க்கணும், ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஸ்டார்ட் வித் யூடியூப் வச்சு ஆரம்பிங்க. பட் உங்களுக்கு நம்ம முன்னாடி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறது அதை பற்றி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ரோட் மேப்போட சப்போர்ட்டோட லேர்ன் பண்ணணும்னா ஒரு நல்ல கோர்ஸ் ஆர் ப்ரோக்ராம் போங்க. அதுக்கு ரொம்ப நிறைய செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு ரொம்ப லோவாக செலவு பண்ணணும் இல்லை. உங்களோட அஃபோர்டபிலிட்டி, நீங்கள் எந்த இடத்துல ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க, அது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க இல்லை ப்ரோக்ராம் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. மேபி இப்போ நாங்கள் ஐ திங்க் ஸோ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது இல்லையா, நான் ஒரு மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு எனபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். மேபி இஃப் இன் கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக ஒன்ஸ் லான்ச் பண்ணோன்னா நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். டன் மேபி செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் எஸ் அதான் எங்கே கற்றுக்கிறீங்க, எப்படி கற்றுக்கிறீங்கன்றது முக்கியம். யூடியூப்லேருந்தே ஆரம்பிங்க. போக போக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக கற்றுக்கிறது மட்டும் இங்கே இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒன்று ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதை விட ஒரு ஏஜென்சிலேயோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ போய்ட்டு கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் இன்டர்னாவாச்சும் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை ஒரு 1 year ஒர்க் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த எக்ஸ்போசரும் கிடைக்காது. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன்.
ஏன் டக்குன்னு ஃப்ரீலான்சிங் ஆரம்பிச்சு அதனால நிறைய தவறுகள் பண்ணேன். ஈவன் நான் சொன்ன அந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்னா எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல இப்படி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கோ இப்படி பண்ணணும் ஏன் அதை பண்றாங்க இந்த சிஸ்டம்ல என்ன ப்ராசஸ் என்னென்ன தவறுகள் நடக்குதுங்கிறது நல்லா அடுத்தவங்களோட கம்பெனிலேருந்து கற்றுக்கலாம். நம்ம கம்பெனியில் பண்ணிட்டோம்னா சில தவறுகள் கம்பெனி எழுத்து நிலைமைக்கு போயிடும். பட் ஒரு பெரிய கம்பெனியில் போய் பண்ணுறோம்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. ஈவன் அதை தப்பே நடக்க விடாமல் பார்க்கறதுக்கும் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அட்லீஸ்ட் ஒரு இன்டர்னாவோ இல்லை ஒரு இடத்துல ஒரு ஒர்க் போங்க. நான் இப்போ பண்ணுற இது கேட்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. லைக் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிராண்டில் போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான பிராண்டுக்கு போகிறது பெட்டரா இல்லை ஸ்டார்ட் அப் போயிட்டு கற்றுக்கிறது பெட்டரா? டெஃபினெட்லி கோ டு ஸ்டார்ட் அப். நீங்கள் சேலரி தான் மெயின் அப்படின்னா பெரிய கம்பெனிக்கு போங்க. இல்லை உங்களுக்கு வந்து லேர்னிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்டார்ட் அப் போங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் போய் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து பெரிய கம்பெனி போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பெரிய கம்பெனிக்கு போகிறத விட நல்ல அவுட்கமும் நல்ல ரோல் உங்களுக்கு கிடைக்கும். லைக் எப்படி க்ரோ பண்ணுறாங்க அவங்களோட நம்ம சேர்ந்து நிறைய வேலை கிடைக்கும். ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஈவன் ஒரு எம்என்சியில் ஒரு கோடு போடுறதுக்கு கூட ஒரு ஆளை வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ஸோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப்னா நம்மளே எல்லாமே பார்க்குற மாதிரி சில இடங்களில் அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸே தலைவலியாக இருக்கும். ஒருத்துக்குமே வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு கோடு போட்டேன் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்றத கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அதை தாண்டி உங்களுக்கு வேலை இருக்காது. ஒரு சின்ன ரோல்லையே நீங்கள் ரொம்ப நாள் ப்ளே பண்ணிருப்பீங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ணுறது பெட்டர். ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பொறுத்தது. ப்ரோ சிலர் வந்து எனக்கு சேலரி மேட்டரில் நான் நல்லா கற்றுக்கணும் எனக்கு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பெருசாக சம்பாரிச்சுக்கிறேன் இருப்பாங்க. சிலரோட ஃபேமிலி சுச்சுவேஷனே எனக்கு ஒரு செக்யூரிட்டி ஜாப் வேணும் எனக்கு நல்லா ஏர்ன் பண்ணணும் ஆரம்பத்திலேயே நினைப்பாங்க. அவங்க வந்து மேபி டேரெக்டாக எம்என்சி போகலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் வித் யூடியூப் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம். ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஒரு கிளைண்ட் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண முடியாது நல்ல ஸ்கில் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா. அதனால் ஜஸ்ட் ஒரு இன்டர்னாவோ ஒரு ஃப்ரீலான்சராகவோ போங்க. இன்டர்னாவோ இல்லை ஒரு ஜாப் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு போங்க. அங்கே ஸ்கில் கற்றுக்கங்க. அடுத்தடுத்து உங்களுக்கே கிளாரிட்டி கிடச்சிரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான கிளாரிட்டி கிடைச்சிரும். அப்படியே உங்கள் கரியரை க்ரோ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே. ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் யூடியூப் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மெயினாக ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இல்லைனா உங்களுக்கும் பிரச்சனை உங்களோட கிளைண்ட்டுக்கும் பிரச்சனை இப்படி ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் மேபி நீங்களும் ப்ராப்பராக ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்லோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு எனபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ ஏன்னா ஸ்கில் எல்லாருக்குமானது அப்போ எல்லாரும் ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கணும். அப்படி லான்ச் பண்ண போகிறோம். பட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அஃபோர்டபுள் ரேட்ன்றதுக்காக நாங்கள் எந்த விதத்துலையும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல. அது மார்ச் எண்டில் மேபி லான்ச் பண்ணிடுவோம். லான்ச் பண்ணால் ப்ரோ லிங்க் போட்டிருப்பாரு. இல்லை என்னோட பேஜோட லிங்க்குமே இருக்கும். நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜர்னி வித் சுதன். அண்ட் என்னோட பிராண்ட் நேம் வந்து கோ அண்ட் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். அண்ட் ஸ்கில் கற்றுட்டே இருங்க. வாழ்க்கையில் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. தட்ஸ் இட். என் ப்ரோக்ராம் தான் எடுத்து ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருந்து கூட ஒரு ஸ்கில் ஆர் டெவலப்மெண்ட் கோர்சஸ் ஆர் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். பட் கற்றுக்கிட்டே இருங்க. எப்போவுமே ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இப்போலாம் முதல்ல 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு விஷயம் மாறுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வருஷம் மாறுது மாதம் மாறுது. அப்போ எவ்வளோ வெல் எக்யூப்டாக நம்ம இருக்கணுன்றதை யோசிச்சுக்கோங்க. நானுமே அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு எங்களுடைய எக்ஸ்பர்ட் வச்சு நாங்கள் டிசைன் பண்ண ப்ரோக்ராம் தான் அந்த எனபிள்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். அதை லான்ச் பண்ணுறப்போ ப்ரோ லிங்க் போடுவாங்க. ஆல்சோ ஆஸ் யூஷுவல் நீங்களுமே என்னோட பேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட். பாய். ஓகே ப்ரோ சூப்பராக சொன்னீங்க. ஸோ இதோட நம்ம கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஒரு பெரிய கிரியேட்டர் ஒரு பெரிய பிராண்ட் ஓனர் ஆண்டர்ப்ரனரோட நம்ம இன்டர்வியூ பண்ணலாம் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ நல்ல ஒரு டேவாக இருந்திருக்கு. ஓகே ப்ரோ தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வேல்யூபிளான கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்கள் பிரகாசமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர்ஸ்க்காக நான் உங்கள் பிரகாஷ்.